சமைக்கிறதியா? இல்ல உன்னை அடிக்க வரல. அது வாங்க வந்தியா? ஐயோ அதுக்கும் இல்ல, ஒரு நியூஸ் கொடுக்க வந்திருக்கேன். என்ன இங்கிலீஷ்ல பேச்சு? என்ன நியூஸ்? உன் குடிசைக்கு நெருப்பு வைக்க போறாங்களாம். ஓஹோ, தீ வைக்காங்களா? அவளை தொலைச்சு விட்டு வந்தேன். எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. ஒரு செய்தி தெரிஞ்சு பெரிய கூட்டத்தை அனுப்பிச்சிருக்கா. போப்பா, இன்னைக்கு இன்னைக்கு பேச்சு தோச்சு உன் தலையில குடிவி இருக்கிற அளவுக்கு மூளை இல்லாம போச்சு. நாக்கு நிரம்பலாம் வச்சு போய் இப்படி எல்லாம் முடியாது. தந்திரமா தப்பிச்சுக்கிட்டாதான் உண்டு. நான் பொம்பளை போய் சொல்லு. ஐயோ, நான் சொல்றது கேளுமா? அதோ ஓடா. இனிமே நம்ம உடம்பு முடியாதுப்பா. ஐயோ, இந்த பக்கம் தானே வந்தாங்க. ஆமா, எங்க போயிட்டாங்க? என்னையா பண்ற? அவங்க வர்ற வரைக்கும் நீ வேலை செய்யா? என் தலைமுடி போச்சு. முடி போகாட்டி ஒரு தலையை போயிருக்க. உள்ள பாத்துட்டு வரலாம். சமயம் முடி வெட்டணுமா? ஒருத்தனை தேடுறோம், கிடைச்சா நாங்களே வெட்டுறோம். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கானுங்க. இங்கே இருந்து பார்ப்போம். சரி. ஆஹா, யோ 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 யோ, சொந்த பையனா இருக்கியா? ஆமா, இதுக்கு முன்னால ரொம்ப பழக்கம் போட்டுருக்கு இல்லையா? இந்தா இதையும் வச்சுக்க. ஒண்ணு வேலை இருக்கு. என்ன வேலை? முடிய வைக்க. இந்தாங்க பேசினபடி 10 ரூபா. வாயா போலாம்ப்பா. இந்த பக்கமா தான் போறாங்க, இங்கதான் திரும்பி வரணும். அதனால இருந்து பாத்துக்கிட்டே போவோம். உங்களுக்கே சரியா இருந்தது, எனக்கு சரியா இருக்கு. அதை தச்ச டெய்லர் அப்படி. ஆமா, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? மாட்டுக்கான என்னத்துக்கு இதெல்லாம் இப்ப தேவையா? உன் குடிசைக்கு நெருப்பு வச்சு உன்னை கொல்ல வந்தானே எங்க அப்ப, அவன் தொல்லை நிரந்தரமா ஒழியணும்னா அவன் பேர்ல கேஸ் பண்ணணும். போடுங்க. இவன் நான் இல்லையா, நீ தான் கேஸ் பண்ணணும். எங்க போடுறது? என் தலைமையில போடு. கேஸ் எங்க போடுவாங்க? கோர்ட்ல தான் போடணும். என்ன செய்யறது? வக்கீல் சட்டநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அவர் ஒரு சம்சாரமும் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீ தட்டாத. விஷயத்தை மட்டும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிடு, அவரே கேஸ் போடுவாரு. அப்படியா? அதோட மட்டும் இல்ல, எரிஞ்சு போச்சு அவன் குடிச்ச அதை புதுசா கட்டி தர ஏற்பாடு செய்வார். ஐயோ புண்ணியமா, நல்லா இருக்கேன் பாப்பா. பாரு, இப்ப சொல்றேன், காலை கெட்டியா பிடிச்சுக்க, விட்டுறாத. எப்படி? என் காலம் இல்லையா? என் காலம் இல்ல, சட்டநாதன் காலியா? நடா. கண்டிப்பா இப்படியா நடக்குது? இந்த டியூட்டி பசங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்க, ஸ்டைலா நடந்துப்பா. கையெடு. காலை புடிச்சிட்டு நடக்க விட மாட்டேங்க. மிஸ்டர் பர்ஸ். சின்ன முதலாளி, மன்னிச்சுங்க ஐயா. முடிவெட்டிக்கு வந்தீங்களா? பின்ன சலூனுக்கு சாப்பிட வருவா. ஆமா, நீங்களும் எங்கடா வந்தீங்க? மாட்டுக்காரன் அந்த பக்கமா வந்தான், அவனை தேடிட்டு வந்திருக்கோம். அவன் சட்டை, அவன் வேட்டி. ஆமா ஆமா, அததான் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். என் பேண்டையும் கொட்டி அவனையும் போட்டு அனுப்பிச்சேன். இப்ப போன பாக்கல. ஐயோ, எப்படி நடப்பானே? ஆளே விட்டுட்டோமே. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன் அங்கதான் அவன் போறான். நீங்களும் போங்க அங்கேயே. ஏடா, நீங்க அப்பந்தான் அறிவு கேட்டவன், உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? அதான் மூஞ்சி பூரா கூட்டலும் பெருக்கலுமா வாங்கிருக்கீங்களே, இன்னும் பத்தல. டேய், அடிச்சு பிழைக்காதீங்கடா, உழைச்சு பிழையுங்க. சிக் சிக்.
நான் வக்கீலுங்கிற முறையில பேசலப்பா. உன் குடும்பத்துல ஒருத்தனா இருந்து சொல்றேன். சொத்து பத்துன்னு இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் வர்றது சகஜம்ப்பா. இதெல்லாம் வீட்டோட தீர்த்துக்கணும், கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சார், என் அண்ணனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவனை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தினாதான் அவனுக்கு புத்தி வரும். அட பைத்தியக்காரா, நீங்க 2 பேரும் திவாலானதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வரும். இந்த பாரு, கோர்ட்டுக்கு உள்ள போறது சுலபம், வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். போ, உங்க அண்ணனை கூட்டிட்டு வா, நான் பேசி சமாதானம் பண்றேன். சரிங்க. இந்தாயா வேற என்ன? எதுக்குப்பா அது? எஜமானுக்கு பீசுங்க. இவ்வளவு பணம் ஏது? பசுமாட்டை வித்து கொண்டு வந்துருங்க. ஏன்பா இதுக்காக வீட்டு லட்சுமி விக்கலாமா? பண விஷயம் எல்லாம் கேஸ் ஜெயிச்சப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வாங்கிக்க. ஆமா ஆமா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மாட்டை மீட்டிக்கிட்டு வா. எனக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நாளைக்கு பாப்போம். இருங்க, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். சாப்பாடு இருக்குங்க. வந்தவங்க சாப்பிடலைன்னா எனக்கு இங்க சாப்பாடு கிடையாதுயா. அன்னபூர்ணியோட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி. போங்க. சரிங்க சார். என்னங்க போட்டோ வந்திருக்கு? லலிதா, அம்மா லலிதா, என்னப்பா? இங்க வாமா. வாமா. என்னப்பா? இந்த போட்டோ பாரு. என்ன போட்டோன்னு கேக்குறேன். அது பொண்ணு பார்க்க வேண்டிய போட்டோ. விஷயத்தை சொல்லுங்களேன். மாப்பிள வர்றாருடி, மாப்பிள வர்றார். ஏம்மா, மாப்பிள எப்படி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள மாப்பிள்ளை எப்படி வருவா? இதோ கடதாசியில வந்துகிட்டு இருக்கிறானே. நாளை ரயிலில் ரகுவை அனுப்பி வைக்கிறேன். படிப்புக்கு வழிகாட்டிய நீங்கள் அவன் வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பார்வை. என்ன முழிக்கிற? நான் தான் நீ பால் கறக்கும் போது விவரமா சொன்னனே. இல்லையே. ஓஹோ, நீ போனதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் கோர்ட்ல இருந்து ஜட்ஜி போன அப்புறம் மேஜ நாக்காளி பார்த்து வாதாடுவீங்களா? அது இருக்கட்டும், பையன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? சொல்றேன் மயிலாட். செங்கல்பட்டுல என் சிநேகிதன் சபாபதினு ஒருத்தன் இருந்தான். அவன் நாகலிங்கத்தோட கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அவர் கூட ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனதாக. கரெக்ட் கரெக்ட். அந்த சபாபதியோட ஒரே மகன் தான் ரகு. அவன் படிப்புக்கு அப்ப நான் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். பிற்காலத்துல அவனே எனக்கு மருமகனா வரணுங்கிறது தான் என் ஆசை. பையன் என்ன படிச்சிருக்காங்க? எனக்கு ஜூனியரா வர போறான். அவன் வக்கீல் தான். மாப்பிள்ளையும் வக்கீலா? கோர்ட்ல வாதாடுவானே தவிர வீட்டுல வாதாட மாட்டான். என்ன பார், 20 வருஷமா வாயை திறந்திருக்கனா. அவனும் அப்படித்தான். அது சரிங்க. பையன் எப்படி? தாய்க்கு அடங்கினவன், தங்கமான பையன், பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. ரகு, அம்மா. என்னப்பா மேஜையில வச்ச பால் அப்படியே இருக்கு? மறந்துட்டேம்மா. ஏன்பா படிச்சு பட்டம் வாங்கியாச்சே, இன்னுமா படிச்சுக்கிட்டே இருக்கணும்? அம்மா, இந்த காலத்துல பட்டம் வாங்கின பிறகுதாம்மா ஏராளமா படிக்க வேண்டியதுக்கு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? வக்கீல் சட்டநாதன் கிட்ட போறியே, அவர்கிட்ட சொல்லு உன் திறமையெல்லாம். அம்மா, நான் பெரிய வக்கீல்னு அந்த பெரிய வக்கீலே சொல்லிவிட்டு செய்யறேன். போதுமா? அது மட்டும் இல்லப்பா, நீ எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடக்கிறதாவும் அவர் சொல்லணும். சரி. அப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிடணும், காலாகாலத்துல தூங்கணும். ஏன் தெரியுமா? உன் அறிவுதான் ஊருக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். புரியுதா? அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எப்பவும் என்ன நினைச்சே கவலைப்பட்டு உடம்பு கெடுத்தக்கூடாது. ஏன்னா பணத்தையும் போலையும் சம்பாதிக்கலாம், பெத்த தாயை சம்பாதிக்கவே முடியாது. ஆமா, ஏமா அந்த சட்டநாதர் என்ன பார்த்ததே இல்லையே, என்ன எப்படி அடையாளம் தெரிஞ்சுப்பாரு? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் 4 நாளைக்கு முன்னாலேயே உன் போட்டோவை அவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஓஹோ. இப்ப நீ போய் பாரு, உனக்கு எப்படி வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு. இதான் நான் சொன்ன வக்கீல் வீடு. எங்க அப்பனை சரியானபடி மாட்டி வைக்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். உன்னதான் நம்பி இருக்கேன். வேண்டாங்க, உள்ள போய் விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறோம் பாருங்க. போ. என்னப்பா திரும்பிட்ட? பயமா இருக்கு, நீங்களும் வாங்கலாம். ஐயோ, நானும் வரேன். வக்கீல பார்க்கவே இப்படி பயப்படுறிய? கோர்ட்ல போனா நீ அப்படியே மயக்கம் போட்டுல விழுந்துருவேன். சரி, பாபாங்க, நான் போயிட்டு வரேன். எப்படியாவது உள்ள போயிடு. அப்புறம் வக்கீல் கவனிச்சு பாரு, கேஸ் வந்தா அவங்கள விட மாட்டாங்க. நான் வரேன்.